ஹாய் ஆல், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் வீடியோவும் அப்புறம் வந்து மார்னிங் டிஃபன் என்னென்ன செய்கிறோன்ற வீடியோவும் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து சிறுகீரை போட்டு ஒரு கடையல் செய்ய போகிறோம். அப்புறம் மஷ்ரூம் ஃப்ரை, அப்புறம் வந்து கருணக்கிழங்கு ஃப்ரை, இதெல்லாம் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் லஞ்ச் பாக்ஸ்க்கு. அதுக்கு வந்து நம்ம சிறுகீரைக்கு பாசிப்பருப்பு ஒரு நல்ல காம்பினேஷனுங்க. பாசிப்பருப்பில் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு ஒரு பக்கம் வேக வச்சுடுவோம். இந்த பக்கம் வந்து கருணக்கிழங்கை கட் பண்ணி வேக வச்சாச்சு. சாதத்தையும் ஒரு பக்கம் வந்து வடிக்கிறதுக்கு வந்து போட்டாச்சு. இது எல்லாம் அப்படியே பேரலாக செஞ்சோன்னு வைங்களேன், ஒரு 45 மினிட்ஸில் நம்ம குக்கிங் ரெடி ஆகிடும். இந்த பக்கம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு சின்ன வெங்காயம் போட்டுட்டு மஷ்ரூமை கட் பண்ணி போட்டாச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு. மஷ்ரூம் ஃப்ரைக்கு வந்து இது வந்து சிக்கன் ஃப்ரை மாதிரி தாங்க. வெறும் அந்த கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள், அப்புறம் வந்து கொத்தமல்லி தூள், அப்புறம் வந்து இது மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் அரைச்ச தூள், இது எல்லாத்தையும் போட்டுட்டு உப்பு போட்டு நம்ம வந்து ஜஸ்ட் அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியது. தண்ணிலாம் சேர்க்கக்கூடாதுங்க, ஏன்னா மஷ்ரூம் தண்ணி விடும். இது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பன்னீரை கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி போட்டுட்டோம்னு வைங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கும் இது ஆக்சுவலாக ஒரு சிக்கன் ஃப்ரை மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ஹெல்த்தியர் வெர்ஷன். நம்ம எது செஞ்சாலும் ஒரு ஹெல்த்தியர் வெர்ஷனில் ட்ரை பண்ணிட வேண்டியது தான். இன்றைக்கி வந்து சிறுகீரையை வந்து அந்த பருப்பு வேகத்துக்குள்ளே இந்த பக்கம் வதக்கிடுவோம். வதங்கினதுக்கப்புறம் இந்த சிறுகீரையை மட்டும் அரைச்சி எடுத்து நம்ம பருப்பு கூட கலந்தோன்னு வைங்களேன், சூப்பரான கடையல் ரெடி ஆகிடும். இப்போ வந்து லஞ்ச் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து டிஃபனுக்கு என்ன செய்கிறோன்னா, ஜஸ்ட் உப்புமா தான். அது ஹெல்த்தியராக மாற்றுறதுக்கு நம்ம ஆவாரம் பூ எடுத்துருக்கோங்க. இதை வந்து எப்போதும் போல் உப்புமா செய்கிற மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு ஜஸ்ட் அந்த பூவை மட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எந்த வித டேஸ்ட்லேயுமே டிஃப்ரென்ஸ் இருக்காதுங்க. அந்த பூவில் எதுவுமே பிளெண்டான டேஸ்ட்டு. ஸோ நீங்கள் எது கூட ஆட் பண்ணாலும் ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் நம்மளால் சாப்பிட முடியும், அதுதானே முக்கியம். இது வந்து ஹெல்த்தியர் வெர்ஷன் ஆஃப் டிஃபன் இன்றைக்கி. ஸோ நம்ம லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிவிடுவோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.